எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் பார்த்துட்டு வரோம். நாராயணியம் நான் கிருஷ்ணனை பற்றி டெய்லி ஒரு இன்சிடெண்ட், ஒரு உண்மை நிகழ்வு அந்த மாதிரி சொல்கிறேன். அதில் இன்றைக்கி நான் எதேச்சையாக படித்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் நான் எனக்கு சொல்ல விருப்பம். மகாபாரதம் முடிஞ்சிடுத்து, கிருஷ்ணரோட அவதார முடிவு. அப்போ அவருக்கு என்ன தோன்றதுன்னா, உத்தவருக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும், ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அவனுக்கு ஏதாவது இது வரைக்கும் எதுவும் பண்ணலை, அவனோட விருப்பத்தை கேட்டுட்டு அப்புறமா நான் இந்த அவதாரத்தை முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உத்தவரை கூப்பிட்டு, உனக்கு என்கிட்ட என்ன வேணும், உனக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்கிறேன். இப்போது உத்தவர் சொல்கிறார், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நான் உங்ககிட்ட கேட்கணும். நீ பரம்பொருள், எல்லாம் அறிந்தவன், உன்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஏன் இந்த மகாபாரத போரை நீ தடுத்து நிறுத்தியிருக்கக்கூடாது? பகடை ஆடும்போதே நீ அதை நிறுத்தியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், நான் பகவானோட இது பாருங்க, நமக்கு இன்னும் தெரியறதில்ல. நான் எல்லாருடைய பக்கத்துலேயும் எல்லார் அண்டையிலையும் நான் நிற்கிறேன். எப்போ யாருக்கு என்ன உதவி வேண்டும்னு பண்ணுறதுக்காக நான் காத்துட்டுருக்கேன். எல்லாரோட வாசப்படியிலையும் நான் நிற்கிறேன். என்னை யாரும் அழைக்கிறதில்ல. என்னை கூப்பிட்டா உடனே ஓடி வருவேன். அப்போ அவர் சொல்கிறார், உத்தவர் கேட்குறார், நீ அழைச்சாதான் வருவியா, கூப்பிட்டா தான் வருவியா, அப்படியே உதவி செய்ய மாட்டியா? அப்போ சொல்கிறார், தர்மன் என்ன சொன்னான், துரியோதனன் அவன் மாமாவை உட்கார வச்சு பகடையாட வச்சு பணயம் வைக்கிறதுக்கு அவங்ககிட்ட நிறையா பணம், காசு, படை, பலம் எல்லாம் இருந்தது. அவன் அவன் புத்தி உபயோகித்து அவனுக்கு சூதாட்டம் ஆடுறதுக்கு, பகடை ஆடுறதுக்கு தெரியாது அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டு சகுனிய மாமாவை ஆட வச்சான். ஆனால் தர்மன் என்ன பண்ணா, கிருஷ்ணனை மனசில் கிருஷ்ணன் வரக்கூடாது அப்படின்னு தான் நினச்சான். கிருஷ்ணன் இந்த மண்டபத்துக்குள்ளே வரக்கூடாது, நானே பார்த்துப்பேங்கிற மாதிரி நினச்சான். அவன் எனக்கு தெரியுங்கிற மாதிரி. அதனால் அவன் சகுனியை உட்கார வச்ச மாதிரி கிருஷ்ணன் வேணும் அப்படின்னு தர்மன் நினச்சிருந்தான்னா இது நடந்திருக்க அது சான்ஸ் இல்லை. நான் வெளியே தான் வாசப்படியில் தான் நின்னேன், யாராவது கூப்பிடுவாங்களா? எந்த சந்தர்ப்பத்திலையும் தர்மன் என்ன நினைக்கல, என்னை கூப்பிடலை. அதே திரௌபதியாவது நீ அவ்வளவு அவமானப்பட வைக்க வேண்டாமே, முதலையே காத்திருக்கலாமே அப்படின்னு உத்தவர் கேட்டார். அதுக்கு சொன்னார், திரௌபதியும் அவளையே தான் நம்பினான். கடைசியில் அவளுக்கு அவளோட புடவை இழுக்கும்போது தன் மானத்தை அப்போ தான் கிருஷ்ணனோட ஞாபகம் வந்தது அவளுக்கு. கிருஷ்ணா பரந்தாமான்னு கூப்பிட்ட குடலுக்கு ஓடி வந்தேன் நான். அதனால் இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, அப்போ தான் உத்தவர் ஓ கிருஷ்ணா, நானும் உன்னை பற்றி என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்கினார். அது மாதிரி நம்ம பக்கத்திலேயே தான் கிருஷ்ணன் இருக்கான், கூடவே தான் இருக்கான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கூப்பிட்டா குரலுக்கு ஓடி வருவான், அவன் உள்ளே வரணும், நான் என்னோட தான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம வச்சுக்கணும். பகவான் என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.